எங்க அது எப்படி சார் குறையும்? அது எப்படி குறையும்? குறையாது. கோயிலுக்கு போகணும் தான். எதுக்கு சார் கோயிலுக்கு போகணும்? பாவம் குறையணுங்கிறதுக்காக தானே கோயிலுக்கு போறோம். குறைஞ்சிருக்கா? அப்படின்னா குறையல. ஏன்னு சொன்னா, இன்னும் கூட கோயிலுக்கு போயிட்டு இருக்குன்னா, இன்னும் குறையலன்னு அர்த்தம். அப்ப ஏதாவது ஒரு திருக்கோயில் இருக்கக்கூடிய திருமேனி நம்முடைய உள்ளத்துல வந்து உட்கார்ந்துடணும். உள்ளத்துல வந்து உட்கார்ந்துடணும். அப்படி உட்காராத வரைக்கும் நாம கோயிலுக்கு போய்கிட்டே தான் இருப்போம். இப்ப ஏன் சார் இது வரைக்கும் உட்காரலன்னு சொன்னா, எந்த திருமேனியும் நாம உள்ளார வாங்கலன்னு அர்த்தம். எந்த திருமேனியும் உள்ளார வாங்கல. அடிப்படையில நாம என்ன தப்பு பண்றோம் தெரியுமா? எல்லா கோயிலுக்கும் போகும்போது அபிடேகம் எல்லாம் முடிச்சிடும். அபிடேகம் எல்லாம் முடிஞ்சிடும். அது வரைக்கும் அபிஷேகத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் குருக்கள் என்ன பண்ணுவாரு? திரைய போட்டுட்டு அலங்காரம் பண்ணுவாரு. அப்ப நாம என்ன பண்ணுவோம்? அலங்காரமா பேசிக்கிட்டு இருப்போம். அதானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அங்க போய் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கோயிலுக்கு போய் பாவம் எங்க தீர்ந்துக்குது? இல்லையா? அப்போ அவரு அலங்காரம் எல்லாம் முடிச்சிட்டு அலங்காரம் எல்லாம் முடிச்சிட்டு அவர் என்ன பண்ண அவருக்கு தெரியும். குருக்களுக்கு தெரியும். அவரு நம்மள மாதிரி தானே. அவருக்கு தெரியும். இதெல்லாம் இன்னும் எந்தெந்த கதையை பேசிக்குதுங்களோ, அ கொஞ்சம் சாமி பத்தி நெனப்பு வரட்டும்னு சொல்லி, அந்த மணி எடுத்து ஒரு சத்தம் குடுப்பாரு. மணிய ஆட்டுவாரு. எப்போ? திரைய விளக்கறதுக்கு முன்னாடி திரைய விளக்கறதுக்கு முன்னாடி மணி ஆட்டுவாரு. மணி சத்தம் கேட்ட உடனே நாம என்ன, ஆஹா அலங்காரம் முடிஞ்சு போச்சு. இப்ப சாமி தரிசனத்துக்கு ரெடியா இருக்காரு. சாமி தரிசனத்துக்கு ரெடியா இருக்காரு. அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு, நாம என்ன பண்ணுவோம்னு சொன்னா, பேசுறத தற்காலிகமா நிறுத்தி வைப்போம். பேசுறத தற்காலிகமா நிறுத்தி வைப்போம். நிறுத்தி வச்ச உடனே அவர் திரைய விளக்குவாரு. திரைய விளக்கிட்டு அந்த கற்பூர ஆரத்தி காட்டுவார். கற்பூர ஆரத்தி காட்டுவார். கற்பூர ஆரத்தி காட்டின உடனே எதுக்கு சார் கற்பூர ஆரத்தி காட்டுறாங்க? அந்த ஒளி வெள்ளத்துல பெருமானை நாம பார்க்கணும். கருவறை எப்பவுமே இருட்டா இருக்கும். கருவறை இருட்டா இருக்கும். இப்ப நாமெல்லாம் நல்ல போக்கஸ் லைட் போட்டு ஜொலிக்க வைக்கிறோம். அது இருட்டா தான் இருக்கணும். அந்த ஒளியில தான் கற்பூர பேரொளியில நாம பெருமாண்டிய திருமேனியை நாம என்ன பண்ணணும்னு சொன்னா கண்ணார கண்டு வாங்கணும். ஆனா நாம என்ன பண்றோம்னு சொன்னா அவர் கற்பூர ஆரத்தி காட்டின உடனே கண்ணை மூடிக்கிறோம். கற்பூரம் காட்டின உடனே நாம என்ன பண்றோம்? கண்ணை மூடி பெரும்பாலானவர்கள் செய்கின்ற